ஹலோ, வெல்கம் டு மீராஸ் மல்டி சேனல். எங்கள் அக்கா பையன் கல்யாணத்துக்காண்டி நாங்கள் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணலாம், சும்மா ஒரு கிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு ஷாப்பிங் கிளம்பினோம். எங்கள் மண்ணி 2 மண்ணி கிருஷ்ணப்பிரியா எல்லாமே சேர்ந்து ஆட்டோவில் கிளம்பினோம். இவெல்லாம் சும்மா என்ன கலாச்சின்னு இருந்தா, யூடியூப் காமெடி தான் வீரா பர்ச்சேஸ்க்கே கிளம்பியிருக்கா அப்படின்னு சும்மா கலாச்சின்னு இருந்தா. முதல் நாள் வந்து யூடியூப்பில் 9 ஆர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உஸ்மான் ரோட்டில் இருக்க அந்த பச்சையப்பா சில்க்ஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தனால நேராக உஸ்மான் ரோட்டில் இருக்கிற அந்த பச்சையப்பா சில்க்ஸ் கடைக்கு போனோம். போகும்போது கடையிலலாம் அழகாக நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தா. ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்தோம். கிருஷ்ணப்பிரியாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டுருந்தேன். அவளும் என்னை எப்போ பார்த்தாலும் அத்தை நீங்கள் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா எதையாவது சொல்லி கலாச்சிட்டே தான் இருப்பாள். அங்கே இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற பெயிண்டிங் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் ஒரு பிள்ளையார் பக்கத்தில் நின்று நானும் எங்கள் மண்ணி ஃபோட்டோ எடுத்துருந்தேன். எங்கள் மண்ணிக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் மண்ணியோட பிள்ளையார் இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 9 ஆர்ட்ஸ் பார்க்கலான்ட்டு 9 ஆர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே நேராக போயிட்டோம். போகிற வழியில் ஒரு காமதேனு பிக்சர் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ எங்கள் சின்ன மண்ணி, இது எங்கள் பெரிய மண்ணி. நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு 9 ஆர்ட்ஸ் பார்க்கலாம், கூரை புடவை மற்றபடி மண்ணிக்கு ஒரு புடவை எல்லாம் அங்கே பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட்டு இது பார்க்க தான் வந்தோம், இது பர்ச்சேஸ் பண்ணல. முதல்ல ரேட்லாம் எப்படி இருக்குது, அந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் வந்தோம். ஆனால் கலர்ஸ்லாம் இதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் செக்குடு காமிச்சான். அந்த கலரே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பிஸ்தா க்ரீன், அப்புறம் செல்ஃப் பார்டர் க்ரீன், அதாவது செல்ஃப் பார்டர் காமிச்சான். அப்புறம் வந்து அரக்கு புடவை, சாதாரணமாக கூரை புடவை அரக்கு புடவை இருக்கா இல்லையா, அது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கான். அதில் நுனியில் க்ரீன் போட்டு புடவைலாம் இருக்குது. சாதாரண ப்ரைஸ் வந்து மினிமம் ஆரம்பிக்கிறதே வந்து 9,000 ஆரம்பிக்கிறது. செல்ஃப் பார்டர்லாம் 9,000. அதுக்கப்புறம் 12, 14, அப்புறம் 17 அப்படி அந்த ஒவ்வொரு ஜருகையும் அதனோட கோர்வைக்கு தக்கன ப்ரைஸ்லாம் சேஞ்சஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மான்துளிர் கலரில் பிங்க் பார்டர், அதில் யானையெல்லாம் போட்டிருந்தது. தலைப்பெல்லாம் நல்லா ஜருகை நல்லா சூப்பராக நிறைய போட்டிருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலர். அதுக்கப்புறம் அரக்கு கலர் புடவையும் நிறைய வச்சுருந்தா. அதில் மெல்லிஸ் பார்டர்லாம் 9,000க்குள்ளே வந்தது. அந்த அரக்குலே கீழே நுனியில் வந்து கொஞ்சோண்டு பச்சை கலர் க்ரீன் வர மாதிரி இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்ட், அதே மாதிரி கட்டிக்கிறது தான். அப்புறம் இப்போ காமிக்கிற இந்த ஃபேண்டா கலர் புடவை வந்து டிஸ்கவுண்ட் போடுவேன், அதுக்கிட்ட 8,000 கிட்டக்க வந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சாதாரணமாக கூரை புடவைனா அரக்கு கலர் தான் முன்னாடி எடுத்துருந்தா. இப்போல்லாம் வந்து எல்லா கலர்லாம் எடுக்கிறா. மாம்பழ கலரில் அரக்கு பார்டர், க்ரீன் கலர், மாந்துளிர் கலர் அப்படின்னு எல்லா விதமான கலர்லாம் எடுக்கிறா. அதனால் இப்போ இருக்கிறவ நிறைய வெரைட்டிஸ் கட்டிக்க ஆரம்பிச்சிட்டா. வந்து அந்த நுனியில் பச்சை வர்றதுனால அதுக்கு பச்சை கலர் வந்து சட்டை போட்டுண்டா ரொம்ப அது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் காமிக்கிற எல்லா கலருமே நல்ல பிரைட் கலர்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. அரக்கு கலரில் இந்த பாருங்கள் நுனியில் பார்டரில் துளி க்ரீன் கலர் வரும். அப்புறம் இது வந்து 10 கஜம் இருக்கிறதுனால நல்ல ஃபேட்டாக இருக்கிறவங்களும் கட்டிங்க, நல்ல வீதி அகலம்லாம் நிறைய இருக்கும். வீதி நீளம் எல்லாமே நல்லாயிருக்கும், கட்டிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். எனக்கு இந்த கடையில் பார்த்த எல்லா புடவையோட கலர்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு நான் யூடியூப் பார்த்து அந்த கடைக்கு போனேன். அதனால் இது வந்து அதை ஆக்சுவலாக மெட்ராஸில் இது மாதிரி கடை இருக்கிறது எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் இது ப்ரமோட் வீடியோவில் இதை பார்த்து எல்லோரும் போய் பார்த்து அவளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். கல்யாண வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ரமோட்டிங் வீடியோ கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்து எனக்கு பிடிச்சதுனால இதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது பட்டு புடவை தவிர நிறைய புடவைகள் வந்து 9 கஜத்துலேயே வச்சுருக்கா. அதில் வந்து எல்லாமே 1500 ரேஞ்சிலேருந்து டிசைனர் சாரீ மாதிரி 9 ஆர்ட்ஸில் வச்சுருக்கா. இது கங்கா ஜமுனா புடவை. இதில் 2 பார்டர் கலர்லையும் வெவ்வேறு கலர் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து மாம்பழ கலரில் ஒரு பக்கம் அரக்கு பார்டர், இன்னொரு பக்கம் க்ரீன் கலர் பார்டர். இதெல்லாம் 22,000 23,000 வரைக்கும் ஆயிருக்கு. இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வெரைட்டி சாரியில் இது மைசூர் சில்க்கு, செமி மைசூர் சில்க் மாதிரி வச்சுருந்தா 1500 ரேஞ்சில் இருந்தது. இது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக மெல்லிஸாக வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இதில் கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, பாந்தினி டைப் வச்சுருந்தா. இதில் உள்ள எல்லா புடவையோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது மற்றபடி இதில் வேறு ஒன்றும் ப்ரமோட்டிங் வீடியோ கிடையாது. கட்டினா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். எனக்கு இந்த புடவையோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் 9 ஆர்ட்ஸ் கட்டிக்கிறவெல்லாம் அவசியம் இந்த கடைக்கு போய் பாருங்கள். இன்றைக்கி மண்ணிக்கு வந்து ஒரு புடவை வாங்கினோம். இன்னும் 2-3 புடவை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.